பனங்கிழங்கு சீசன் இப்போ பொங்கல் ஒட்டி பனங்கிழங்கு வரும். இந்த பனங்கிழங்க சில இடத்துல பச்சையாகவே அப்படியே கட்டு கட்டி விற்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு அவிச்சு விற்பாங்க. இது உங்களுக்கு தென்னை கண்ணனுடைய அந்த பூ தென்னம்பூ இதை உடச்சி நம்ம இடத்துல தென்னம்பூ இருக்கும். ஒரே இடத்துல ட்ரெடிஷ்னலாக எல்லாம் வைக்கிறாங்க பாருங்கள். இது பனங்கிழங்கு வேக வச்சியே வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம சாப்பிட்ற வேண்டியதான். உடம்புக்கு அவ்வளோ அருமைங்க. மூட்டு வலி, எலும்பு வலி, அதே மாதிரி உடம்புல வயிற்று புண்களுக்கெல்லாம் அவ்வளோ கேட்கும் இந்த பனங்கிழங்கு. ஒரு இடத்துல ஃபுல்லாக அவிச்சே வச்சுருந்தாங்க. எல்லாமே அவிச்ச பனங்கிழங்கு தான். நல்லா அந்த தோலே கருப்பாக இருக்குது பாருங்கள். அவிச்ச கிழங்கு வச்சு அந்த மாதிரி எப்படி உரிக்கிறாங்க பாருங்கள், உரிச்சு காட்டுறாங்க பாருங்கள். மொதல் அந்த கருப்பு தோலை உரிச்சிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாக உடச்சி அதை உடச்சி சிலது நார் ஜாஸ்தியாக இருக்கும், சிலது நார் இல்லாமல் இருக்கும். ஆனால் நல்ல ருசியாக இருக்கும். அதே மாதிரி கரும்பு இப்போ பாருங்கள், பெங்களூர்லலாம் கரும்பு நம்மலாம் சின்ன வயசுலலாம் அதை பல்ல கடித்து தோலெல்லாம் எடுத்து கஷ்டப்பட்டு சாப்பிடுவோம்ல. இப்போ எவ்வளோ ஈஸியாக அவங்க கடையிலேயே அழகாக க்ளீன் பண்ணி நீட்டாக அந்த தோலெல்லாம் மேல் தோலெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி கொடுக்குறாங்க. நொங்குமே இங்கே அப்படித்தான் அழகாக எடுத்து கொடுத்துருவாங்க. இங்கே பெங்களூரில் கரும்பை இந்த மாதிரி அழகாக சின்ன சின்ன பீஸாக சின்ன வயசில் தாத்தா பாட்டில் நமக்கு கத்தியில் குட்டி குட்டியாக சீவி நறுக்கி கட் பண்ணி கொடுப்பாங்களே. இப்போ பெரியவங்களும் இப்படி தான் வாங்கிட்டு போகிறாங்க. பொறுமையாக அதை கடித்து சாப்பிட்றது கூட நேரம் இல்லை ஜனங்களுக்கு.